ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 28/6/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அதே ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரொம்ப முக்கியமான நியூஸஸ் நமக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இல்லை அந்த ட்ரேட் டேரிஃப்லாம் இப்போ நிறைய போட்டிருக்காங்க இல்லையா. அந்த அயன், அலுமினியம், ஸ்டீலுக்காக நிறைய டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க யூஎஸ். ஸோ அதுக்காக ஒரு சின்ன அக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் எடுத்திருக்காங்க. இந்தியா சைனா டு கண்டினியூ டயலாக் ஆன் பார்டர் இஷ்யூ. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்தியா யூஎஸ்க்கு அண்ட் தென் இந்தியா சைனா 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த இந்தியா ட்ரைங் ஃபார் யூஎஸ் ஸ்டேட் டீல் பை ஜூலை 8 டெட்லைன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஜூலை 8லேருந்தே யூஎஸ்ஏ வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஜூலை 8லேருந்தே இப்போ கம்மிங் ஜூலை 8லேருந்தே 26% டேக்ஸஸ் எல்லா கூட்ஸ்க்கும் வந்து நம்மளுடைய இந்தியாவிலேருந்து வர எல்லா கூட்ஸ்க்கும் 26% டேரிஃப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நமக்கு வந்து கொஞ்சம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே குறைக்கும். ஏன் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்றதும் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் சர்ப்ளஸ், அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. நம்ம இம்போர்ட் பண்ணுறது அவங்களோட கூட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறதை விட நம்மளோட கூட்ஸ் அங்கே நிறைய சேல் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்றது. இதே ட்ரேட் டிமாண்ட் டிக்ளைன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம இம்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் எக்ஸ்போர்ட்டை விட. ஸோ நம்மளுடைய இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ் என்ஜாய் பண்ணுற 2 கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ஒன்று யூஎஸ்ஏ, இன்னொன்று பங்களாதேஷ். நம்ம இந்த 2 இடத்துல தான் எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்ணுறோம். நம்மளுடைய இந்தியன் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் நிறைய பண்ணுறோம். அதே நிறைய ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். மற்ற நிறைய கண்ட்ரிஸ் கூட நம்ம ட்ரேட் டிக்ளைன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது யூஎஸ்ஏ வந்து நம்ம எந்த கண்ட்ரிஸ் கூடயும் ட்ரேட் டெஃபிசிட்டாக இருக்கக்கூடாது, ட்ரேட் சர்ப்ளஸாக இல்லைனாலும் ட்ரேட் டெஃபிசிட்டாக இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்காக தான் இப்போ புதுசாக டேரிஃப் அப்படின்ற ஒன்றெல்லாம் நிறைய இம்போஸ் பண்ணி அதை ஓரளவுக்கு ஈக்குவலைஸ் ஆக்கிறதுக்கான ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் கனடா, மெக்சிகோ, சைனா, இந்தியா, யூஏஇ இவங்க எல்லாருக்கு மேலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டேக்ஸஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இது தாண்டி இதெல்லாம் நமக்கு நம்ம கண்கூட தெரிஞ்சது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய 57 கண்ட்ரிஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ஏ இந்த ட்ரேட் டிஃபிசிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டமாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஜூலை 8லேருந்து 26% எல்லா கூட்ஸ்க்கும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் மேக் பண்ண போகிறோம். இந்தியா வந்து நம்ம யூஎஸ்ஏ கிட்ட வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு அக்ரிமெண்ட் ட்ரேட் டீல் வந்து ஜூலை 8க்குள்ளே நம்ம பண்ணி முடிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இது வந்து அவங்க வந்து அக்னாலேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபார் ஷுர் வந்து 26% வந்து பார்த்திங்கன்னா எல்லா கூட்ஸ்க்கும் டேக்ஸஸ் அதிகமாகும். ஸோ இதனால் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். அண்ட் தென் நிறையா எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியான ப்ரொடக்ஷன் கம்மியாகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகும், பாவர்ட்டி எல்லா சீக்வன்ஸும் ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்டட் தான். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இன்கேஸ் இதை வந்து நம்ம அக்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த 26% அப்படின்றத கொஞ்சம் குறைச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஓகேவாக இருக்கும், நம்மளோட ப்ராடக்ட் சீப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் நல்ல ப்ரொடக்ஷனும் நல்ல சேல்ஸும் இருக்கும், நல்ல ப்ரொடக்ஷன் நடக்கும், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே வந்து அப்படியே சீக்வன்ஸ் அப்படியே பாசிட்டிவாக நடக்கும் நமக்கு. ஆனால் என்ன ஒரு மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூஎஸ்ஏ வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இந்த அக்ரிமெண்ட் அதாவது உங்களுக்கு 26%லேருந்து உங்களுக்கு நாங்கள் கம்மி பண்ணணும் டேரிஃப் அப்படின்னா நம்ம அவங்களுடைய ஜிஎம் கிராப்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜிஎம் கிராப்ஸ் வந்து மில்கை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே ரொம்ப லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. இது நம்ம வந்து இந்த இப்போ ரீசெண்டாக நடந்த ஒயிட் ரெவல்யூஷன் மூலயமா அந்த ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 நம்ம வந்து அதை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலயமா மில்க் மட்டும் இல்லை, அதை தாண்டி நம்மளோட உமன் எம்பவர்மெண்ட்காக, ஏன்னா வந்து உமன்ஸ் வந்து நிறையவே இந்த மாடு வளர்ப்புலலாம் நிறைய கவனம் செலுத்துவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக அந்த மில்க் அந்த உமன் எம்பவர்மெண்ட் 2 சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரெவல்யூஷன் 2.0 கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய லார்ஜஸ்டான மில்க் ப்ரொடியூசராக இருக்கும். ஸோ ஆனால் மில்கையும் இம்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் ஜிஎம் கிராப்ஸ். ஸோ ஜிஎம் கிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரப்பட்டது, அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை தடை பண்ணியிருக்கோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். இப்போது எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பிடி காட்டன், பிடி பிரிஞ்சால்,
பிடி, மஸ்டர்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்திருக்கு இல்லையா. அதாவது இந்த ஜிஎம் கிராப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ். ஸோ அந்த டிஎன்ஏ நமக்கு தேவையில்லாத டிஎன்ஏவை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஎம் கிராப்ஸ் அப்படின்றது. அண்ட் தென் நம்ம மெயினாக காட்டனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்வாம் அப்படின்ற ஒன்று ஒரு யங் ஏஜ்லேயே, அதாவது அந்த ஃப்ரூட் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ரூட் தான் வந்து பிற்காலத்தில் நமக்கு காட்டனாக வரும். ஸோ அது யங்காக இருக்கும்போதே அந்த அதுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்வீட்டான லிக்விட்காக புல்வாம் அப்படின்ற ஒரு இன்செக்ட் அஃபெக்ட் பண்ணி ரொம்பவே டேமேஜ் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக பெசிலஸ் துரிஞ்சின்சிஸ் அந்த பாக்டீரியாவோடைய டிஎன்ஏ எடுத்து இது வந்து தானாகவே டாக்ஸின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த புல்வாமுடைய அதை வந்து எதிர்க்கிறதுக்கான டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதை அந்த டிஎன்ஏ நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நேச்சுரலாகவே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தி வந்து வந்துடுது. பட் இது காட்டன் ஓகே அக்செப்டபிள், இந்த பிடி காட்டன் ஜிஎம் கிராப்ஸ் எல்லாமே ஓகே. பட் ஆனால் இதே பிரிஞ்சாலாக வரும்போதோ இல்லை மஸ்டர்டாக வரும்போதோ இது வந்து நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சில பொருட்கள். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து ரொம்பவே தேவையில்லாத விளைவுகள் வந்து ஏற்படுத்துது. நிறைய சயின்டிஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் எழும்பி தான் நம்ம ஜிஎம் கிராப்ஸே நம்ம தடை பண்ணிட்டோம். இதை தாண்டி வந்து நம்ம ஜிஎம் கிராப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சீட்ஸ்க்கு அவங்களோட டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்காக வந்து ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இங்கே இருக்கிற இண்டிஜினியஸ் சீட்ஸ் வந்து காணாமல் போயிடுச்சு, யாருமே வந்து அதை எடுத்துக்காமல் எல்லாரும் பிடி காட்டனை பயிரிட பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோதான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயத்தில் வந்துடுவோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க், ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஜிஎம் கிராப்ஸில். ஆனால் நம்ம இப்போ நார்மலாக வந்து ஃபார்ம் சேவ்டு சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதாவது இந்த வருஷம் நம்ம பயிரிட்டதை வந்து நம்ம சேவ் பண்ணி அடுத்த வாட்டியும் நம்ம போட்டுப்போம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம ஜிஎம் கிராப்ஸை பண்ண முடியாது. அது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்காது. ஸோ அதனால் நம்மளுடைய இதுக்கு அக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே வந்து யோசிச்சுட்ருக்கோம். பட் ஆனால் நமக்கு டெட்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 8 வரைக்கும் தான். அண்ட் தென் அப்படி நம்ம அதுக்குள்ளே நம்ம அதை அக்செப்ட் பண்ணாலும் பண்ணாக்காட்டியும் அதுக்கான சீக்வன்ஸை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது இந்தியா சைனா டு கண்டினியூ டயலாக் ஆன் பார்டர் இஷ்யூஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஷங்கை கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு மீட்டிங் இப்போ ரீசெண்டாக நடந்தது அப்படின்றது. ஸோ இதில் மெயினாக நம்ம யார் யார் இருக்கோன்னு பார்த்திங்கன்னா 4 சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸான இந்தியா, சைனா, பாகிஸ்தான், ரஷ்யா. அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈரானும் வந்து இது கூட வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிற கண்ட்ரிஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் நிறைய இந்த கவுண்டர் டெரரிசம் பற்றி, அண்ட் தென் நிறைய வார் இஷ்யூஸ். நம்ம இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்குது. அண்ட் தென் நிறைய மிலிட்ரி அண்ட் டிஃபென்ஸஸ் சப்போர்ட், ஏன்னா ரஷ்யாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நம்ம அவங்கக்கிட்டேருந்து என்னென்ன அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும் அப்படின்றதையும் பார்க்கணும். அண்ட் தென் இந்த பார்டர் இஷ்யூஸ் சைனா கூட, பாகிஸ்தான் கூட, அண்ட் தென் நிறைய பேர் கூட நம்ம பார்டர் இஷ்யூஸ்லாம் ஒரு உட்காந்து பேசுகிறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இந்த கோஆப்ரேஷன் அமையுது. ஸோ இதை தாண்டி வந்து நம்மளுடைய சைனீஸ் எக்ஸ்பேன்ஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதாவது அவங்களோட டார்கெட் ரொம்பவே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா தான் இருக்குது. அதாவது மேரிடைம்லேயும் சரி, ஓஷியானிட்டிக்லேயும் வந்து அவங்களுடைய பார்டரை விட நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. லேண்ட்லேயுமே அப்படி தான் பேசுகிறாங்க. ஸோ இதை பற்றி அண்ட் தென் நார்மலாக நம்ம ட்ரேடு பற்றி இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் பற்றியும் ஒரு பேசுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ஷங்கை கோஆப்ரேஷன் அப்படின்றது கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் அவர்கள், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து குவிங்டவோ அப்படின்ற மாதிரி சைனாவோடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. இந்த பார்டர் இஷ்யூஸ்னால அதை பற்றி பேசியிருக்காங்க கொஞ்சம். ஸோ இந்த பார்டர் இஷ்யூஸ் அப்படின்றது இன்றைக்கி நேற்றுல எப்போத்துலேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு தான் இருக்குது. சைனா கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 இடத்துல வந்து நம்ம கிட்டத்தட்ட இந்த பார்டர் இஷ்யூஸ் வந்து நடக்குது. ஒன்று வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் சைடு, லைக் வெஸ்டர்ன் சைடு அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து வெஸ்ட் சைடு இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அண்ட் தென் அது வந்து அந்த LAC அப்படின்றது சொல்கிறோம் இல்லையா. அதாவது இந்த பக்கம் எப்படி PAK பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்கும், அதே மாதிரி லக்ஷதீப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சைனா வந்து இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இந்த மிடில் செக்டாரில், அது இந்த மத்திய பிரதேஷ் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து அவங்களுடைய தாக்கம் வந்து செலுத்துகிறாங்க.
அண்ட் தென் இதெல்லாம் தாண்டி அருணாச்சல் பிரதேசம் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரணும். இது ஃபுல்லாகவே எங்களுடைய ஆட்கள் தான் அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க இம்ப்ளிகேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அருணாச்சல் பிரதேஷ் அந்த பார்டரை ஒட்டி நிறைய ஆர்டிஃபிஷியலான வில்லேஜஸ் இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி ஸோ அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பீப்புள் செட்டில் ஆகும்போது அவங்க அதை கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு சில இன்டைரக்ட் விஷயங்கள்லையும் ஈடுபடுறாங்க. இதை தாண்டி லைக் கிரேட்டர் நாகாலாண்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அந்த சைட் அந்த நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸில் நாகாலாண்டை வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்றதுனால கிரேட்டர் நாகாலாண்ட் அப்படின்ட்டு நம்ம நாகாலாண்ட் பீப்புள்ஸ் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு வந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெப்பன்ஸ் கொடுக்குற மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஒரு சில இன்டைரக்ட் விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காலும் நம்ம அந்த பார்டர் இஷ்யூஸ் வந்து இதை பற்றி ஷங்கை கோஆப்ரேஷன்லேயும் பேசியிருக்காங்க அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய மூவ் எப்போவுமே வந்து பீஸ் அண்ட் தென் டீஎஸ்கலேஷன் அண்ட் தென் டிஸ்எங்கேஜ்மெண்ட் இதை பொறுத்து தான் நம்ம இருக்கோம். மோஸ்ட்லி பீஸை நம்ம வந்து நிலைநாட்டணும், அதுதான் நம்மளுடைய மெயின் குறிக்கோள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதை தாண்டி வந்து இந்த சிக்கன் நெக்லேயுமே ரொம்பவே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. லைக் அந்த சிக்கன் நெக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூட்டான் அண்ட் தென் சைனா அண்ட் தென் இந்தியா இந்த 3 ஒரு ட்ரை ஜங்ஷன் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல எப்போத்துலேருந்தோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாக்கத்தை ரொம்பவே செலுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சிக்கன் நெக் அப்படின்றது ஒரு ரொம்பவே முக்கியமான பகுதி நம்மளுடைய இந்தியாவில். நம்மளுடைய மெயின்லேண்டை அந்த நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. ஸோ அந்த கிட்டத்தட்ட ரொம்பவே கம்மியான டிஸ்டன்ஸாக கிட்டத்தட்ட 73 கிலோமீட்டர்ஸ் சம்திங் தான் அது இருக்குது. அதை அந்த இடத்துல நம்ம அங்கே கட் பண்ணிட்டாலே அருணாச்சல் பிரதேஷ் மட்டும் இல்லை லைக் ஃபுல்லாகவே கூட நம்ம வேணும்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் அங்கேயுமே அவங்க ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றியும் பேசியிருக்காங்க ஷங்கை கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரிய வரும். நம்ம இதை பற்றி இப்போ பேசியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இப்போ வந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த ஃபர்ஸ்ட் 10 பேஜ் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் தான். அண்ட் தென் சென்னை தமிழ்நாடு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி. அண்ட் தென் எடிட்டோரியல் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது நோ டைம் டு ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதில் வந்து ஆக்சுவலி எஸ்டிஜி பற்றி ரொம்பவே மும்முரமாக பேசியிருக்காங்க. அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது இருக்கோன்றது நம்ம எல்லாருக்குமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது மொத்தம் 16 இருக்கும் இல்லையா. ஸோ அதில் நிறையவே நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2025 99th ரேங்க்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது 2024 109th ரேங்க்கில் இருந்தோம். கிட்டத்தட்ட 10 ரேங்க்ஸ் முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்றது ரொம்பவே நம்மள இம்ப்ரூவ்மெண்ட் தான், ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். 167 கண்ட்ரீஸில் 109லேருந்து 99 வந்திருக்குது அப்படின்றது ரொம்பவே மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். நம்ம எங்கெங்கே வந்து இதில் வந்து நம்மளுடைய கவனம் செலுத்தியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் SDG 1லலாம் வந்து SDG 1 அதாவது பாவர்ட்டி ரிடக்ஷனில் நம்மளுடைய இந்தியா வந்து ரொம்பவே அதிகமாக கவனம் செலுத்தியிருக்கு. பாவர்ட்டி ரிடக்ஷனுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ லைக் எம்ப்ளாய்மெண்ட்காக நிறைய இந்த MG நரேகா அண்ட் தென் ரோஸ்கார் யோஜனா, MSME அதாவது இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அதுக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய மைக்ரோ ஸ்மால் அண்ட் தென் மீடியம் என்டர்பிரைசஸ்க்காக இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் இதை தாண்டி SDG 2 அதாவது ஜீரோ ஹங்கர் அதுலேயுமே ஆப்வியஸாக நம்ம பாவர்ட்டியில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணனாலே ஜீரோ ஹங்கர் அப்படின்றது கொஞ்சம் அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணுவோம். அதை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். லைக் இந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்றதெல்லாம் வந்து எஸ்டிமேட் பண்ணுது. லைக் ஓவர் 1/3 ஆஃப் இண்டியன்ஸ் 35.5% வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. லைக் நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. SDG 2 ஜீரோ ஹங்கர் அப்படின்றத நம்ம நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா SDG 7 அதாவது எலக்ட்ரிசிட்டி இப்போ நிறையவே வந்து இந்த எல்பிஜி லைட் சிலிண்டர்ஸ் வந்து நிறைய ப்ரொவைட் பண்ணுறதுல இருக்கட்டும் சரி. அண்ட் தென் LED லைட்ஸை வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுற மாதிரியான பல விஷயங்கள் நம்ம எலக்ட்ரிசிட்டியை நம்ம எப்படிலாம் எடுக்கலாம் அண்ட் தென் அதை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். எலக்ட்ரிசிட்டி விஷயத்தில் ஓரளவுக்கு ஓகேவாகுது அப்படின்ற மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்ட்டு SDG 7 வந்து சொல்லியிருக்காங்க.
இதை தாண்டி எஸ்ஜிஜி 9, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணி அண்ட் தென் எஸ்ஜிஜி 9ம் சரி எஸ்ஜிஜி 4ம் சரி ரொம்பவே ஒரு இன்டர் கனெக்டட் தான். எஸ்ஜிஜி 4 அப்படின்றது எஜுகேஷனல், அதாவது எஜுகேஷன் மூலயமா அந்த என்இபி, அதாவது நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020 எடுத்துகிட்டு வந்ததில் இருக்கட்டும் சரி, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் என்ரோல்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் சரி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. எஸ்ஜிஜி 9 அப்படின்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறிக்குது. ஆப்வியஸாக அந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை மற்ற அதை தாண்டி மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் சரி நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஸோ அந்த விஷயத்துலையும் கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்னத்தில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹவெவர் தட் த்ரூ அவுட் த மோடி இயர்ஸ் இந்தியாஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் கவர்னன்ஸ் அப்புறம் ரூல் ஆஃப் லா, அப்புறம் ப்ரெஸ் ஃப்ரீடம், ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு சில 16 எஸ்ஜிஜி 16 வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆகுது. ஒரு சில அந்த ஸ்டாண்டர்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் 16 வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் லேக் ஆகுது ரொம்பவே நம்ம இந்தியா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. நம்மளுடைய ரேங்கிங் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. நம்ம இன்னுமே இந்த லேக் ஆகிற இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இங்கே இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்போர்ட்ஸ்லேயும் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் அதெல்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் தள்ளிக்கலாம். அண்ட் தென் இதை தாண்டி நான் ஒரு சின்ன நியூஸ் சொல்கிறேன். டோல் அப்படின்ற ஒன்று, அதாவது வைல்டு டாக், அது வந்து பார்த்திங்கன்னா அசாம்ஸில் காசிரங்கா பார்க்கில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி புது லைக் இல்லை ரொம்ப ரெட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில அனிமல்ஸை நம்ம எங்கேயாச்சும் ஸ்பாட் அவுட் பண்ணோம்னாலும் அதுவுமே நம்மளுடைய ஸ்டடீஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆனது என்விரான்மெண்ட் இஷ்யூஸில். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் அது ரொம்பவே நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வைல்ட் டாக்ஸ் அப்படின்றது அதோடைய எப்படியெல்லாம் இருக்கும், ஸோ அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான பல்லாக இருக்கும், கெனைன்ஸு, அண்ட் அதோட டங்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதோடைய சுச்சுவேஷனில் அது சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைக் அந்த வயலில் இருக்க மற்ற அனிமல்ஸ் வந்து இதை வந்து ரொம்பவே சீக்கிரமாக ப்ரே ஆக்கிடும். அந்த மாதிரி அதோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கான அதுக்காக நிறைய ஸ்ட்ரென்த்தான டீத்ஸு, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து இப்போதைக்கு நம்ம கம்மியான இடத்துல தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இந்தியாவில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் அண்ட் தென் வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் அண்ட் தென் வெஸ்டர்ன் சைட்ஸ் அண்ட் தென் சென்ட்ரல் இந்தியன் லேண்ட்ஸ்கேப், நார்த் ஈஸ்ட் இந்தியா அண்ட் தென் வெஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸில் பார்க்குறோம் இது மெயினாக. ஸோ இப்போ காசிரங்கா பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அசாம்ஸ் மிசோரம் டிராஃப்ட் ரூல்ஸ் டு கர்ப் இல்லீகல் இமிக்ரேஷன் அப்படின்றது இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் அந்த மெயினாக அந்த நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் அசாம் மிசோரம் அந்த 7 சிஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மெயினாக அந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் நடக்கிற பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டினாலையும் மியான்மாரில் நடக்கிற லைக் ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சைபர் கிரைம்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் உள்ளே வர்றதுனாலையும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இல்லீகல் இமிக்ரேஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸ் வந்து அசாம்லேயும் மிசோரம்லேயும் மெயினாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான ரூல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல அசாமில் பார்க்கலாம். ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்திருக்காங்க. அசாமில் வந்து கிட்டத்தட்ட 27 அந்த அப்கமிங் 27 to 2025லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ஃபார் அடல்ட்ஸ்க்கு மெயினாக நியூ பார்ன் பேபிஸ்க்கு நம்ம அவ்வளோவா கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இந்தியாவில் அதையும் அந்த பாயிண்ட்டும் வருது. ஃபார் அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 27 2025லேருந்தே நம்மளோட டிசிஸ், அதாவது அவங்க அந்த போஸ்ட்டில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதுவும் எல்லா டாக்குமெண்ட்டும் பார்த்து ஆதார் கார்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இதை தாண்டி நம்ம நேற்றையே பார்த்துருந்தோம் இல்லையா, லைக் பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்ஸ் ரிகார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது. அதாவது டெலிவரிக்கு முன்னாடியே பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருந்தது நேற்று.
ஸோ அதை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பர்த் அண்ட் டெத்து அந்த அந்த ரிகார்டிங் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது இந்த இந்த கன்ஃபியூஷன்ஸ், அதாவது அவங்க இல்லீகல் இமிக்ரேஷனா இல்லை நம்மளுடைய சிட்டிசன்ஸா, ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபை ஆகிடாது ஆல்மோஸ்ட் இது. அண்ட் தென் புஷ் பேக் பாலிசி, இன்கேஸ் அவங்க இல்லீகல் இமிக்ரெண்ட்டாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ அவங்களோட நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து அனுப்பணும். ஸோ அதுதான் வந்து புஷ் பேக் பாலிசி அப்படின்றது. அண்ட் தென் பார்டர் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தென் ஆர்ம்ஸ் லைசன்சஸ், அதாவது அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ்க்கே ஆர்ம்ஸ், அதாவது இந்த ஆயுதங்களெல்லாம் வந்து கையாளுற லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பயத்தில் வெளியில் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்றதுக்காக நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் அசாமில். ஸோ மிசோரமில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கன்ஃபிஸ்கேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போது மிசோரம், அசாமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த சைனீஸ் பீப்புள் லைக் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அசாம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மியான்மர்லேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. பட் ஆனால் மிசோரமில் ரொம்பவே அதிகம் அந்த மியான்மர்லேருந்து சடனாக போகிறது அப்படின்றது. ஸோ அதுக்காக ஒரு ஐடி கன்ஃபிஸ்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வைக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அண்ட் தென் பயோமெட்ரிக் டேட்டா கலெக்ஷன்லாம் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் பார்டரில் ரொம்ப செக்யூரிட்டி கோஆர்டினேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண போகிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான ஒரு சில புதுசு ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுக்க போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன் ஜென்ரலாக வந்து இந்த போரஸ் பார்டர்ஸ், அதாவது இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜைம் அப்படின்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜைம் இருக்கிறதுனாலையோ இல்லை பக்கத்து கண்ட்ரீஸில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனாலையோ இல்லை எக்கனாமிக்காக டெஸ்பாரிட்டிஸ் இருக்கிறதுனாலையோ இல்லை தேவையில்லாத ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸில் இப்போ அவங்க நம்மளோட இந்தியன் சிட்டிசனாகவே இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் ஈஸியாக நம்மளோட ஆதார் கார்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஃபோர்ஜரினாலையோ இல்லை ஹிஸ்டாரிக்கல் மைக்ரேஷன் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அதாவது இப்போது நம்மளுடைய ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷும் வந்து நம்மளுடைய இந்தியாவிலையும், ஸோ எப்படி வந்து பாகிஸ்தான் அந்த பக்கம் இருக்கிற முஸ்லீம்ஸ்லாம் தனியாக போனாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் பங்களாதேஷும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிலீஜியஸ் மூலியமாக பிரிஞ்சிருந்தாலும் அவங்களோட ரிலேட்டிவ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். ஸோ அதனால் சடனாக போவாங்க, சடனாக வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் மைக்ரேஷன் பேட்டர்ன், அதாவது முன்னாடி காலத்துலேருந்தே அவங்க இங்கே வர்றதா இவங்க அங்கே போகிறது, அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மைக்ரேஷன் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்பவே அதிகமான காரணமாக இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி வி ரீச் த எண்ட் வீடியோ. நான் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.